ஏய் விஜயா பாடி. யோ நாச்சியாரம்மா எந்த நேரத்துலயும் வந்துருவாங்க ஐயா. வரமாட்டாங்க பாடி. காவக்காரரே. என்னம்மா? ஐயோ ரொம்ப உயரமா இருக்கு. அங்க பாருங்க. யோ தென்னை மரத்து மேல என்ன பண்ற? பூ பறிக்கிறேன். பூவா? தென்னை மரத்துல ஏதியா பூ? அதான் இல்லன்னு தெரிஞ்சு இறங்குறேன். அப்புறம் என்ன? ஓஹோ விஷயம் அப்படி போதா? ஏன் அந்த திருட்டு வேலை? பேசாம கல்யாணம் பண்ணிட்டு போயா. அடியே காவக்காரைய மனசு புரிஞ்சுட்ட அளவு கூட நீ புரிஞ்சுக்கலையாடி. போயா. அன்னைக்கு ஆத்துல பானைக்குள்ள ஓட்ட போட்டு பார்த்தப்பவே ஓ மனச நான் புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டியா? அப்ப வாடி குடும்பம் அடி கல்யாணம் பண்ணிக்கலாண்டி. பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால என் மனச நீ தெரிஞ்சுக்கணும். எங்க உன் மனசை கையில எடுத்து காட்டு. சும்மாரியா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் விடிய காலையில கோலம் போடுறதுல இருந்து விளக்கு வச்சு பாய போடுற வரைக்கும் எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். அம்மா நீங்க என்ன வேலைதான் செய்யறதா உத்தேசம்? நீ எல்லா வேலையும் சரியா செய்யறியான்னு நான் பாப்பேன். நாங்க எல்லா வேலையும் சரியா தான் செய்வோம். அம்மா நீங்க என்ன பண்ண போறீங்க? உட்காந்துட்டியா? தமிழ் சினிமா படத்துல கதாநாயகி ஒத்த கொம்பல சாஞ்ச மாதிரி சாஞ்சிட்டேன். நான் தான் கதாநாயக பாட்டு ஆரம்பிச்சலாமா? யோ சும்மாரியா. ஒரு முக்கியமான விஷயம். என்ன தாரி இடுப்புல கட்டலாமா? அதெல்லாம் இல்லையா. அன்னைக்கு அவத்த அடகு வச்சலாமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. நாச்சியாரம்மாமாக கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம். அதுக்கு இதுக்கு என்னடி சம்பந்தம்? யோ முதலாளி அம்மாமாக கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் நடக்கணும். யார் இவ கிறுக்கியா இருக்கிறா? அது ஒரு வயசு குழந்தையால எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வர்ற 10ஆம் தேதி கல்யாணம். அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம். அதுக்கு முன்னாடி நடக்காதா? எட்ரி கையா எட்ரி. அடியே நீங்க எல்லாம் விளங்க மாட்டீங்க. ஆம்பளை பாவ முடிச்சு தெரு தெருவா அலைய போறீங்க. சத்தியமா சொல்றேன்டி நீங்க எல்லாம் விளங்க போறது இல்ல. பாரு உங்க முதலாளியமான விளங்க போறது இல்ல. ஏண்டி கண்ணா பின்னான்னு ஒரு பாட்டாவது பாடேண்டி. அது முடியாதா? முடியாது. ஏய் யாருடி ரத்த வாந்தி எடுத்தது? ரத்த வாந்தி இல்லையா, திருஷ்டி கழிச்சது. திருஷ்டியா? யாருக்கு? ஊர்ல இருந்து வாத்தியார் வந்திருக்காருல அவருக்கு தான். ஓ வாத்தியார் வந்துட்டாரா? அப்பாடா ஒரு பிரச்சனை ஒளிஞ்சுது. நானும் நாளை எண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஏய் வாத்தியார் கல்யாணம் நடந்த உடனே அடுத்தது நம்ம கல்யாணம் தான். நமக்கு திருஷ்டி எல்லாம் தட்டுல கரைக்காத. அண்டாவில கரைச்சு வை, அப்படியே குதிச்சிருவான். ஐயோ வெக்கப்படுறா. இவ்வளவு வெக்க நாட்டுல இருக்க கூடாதுங்க. வாத்தியார 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 கொஞ்சம் இருங்க. அப்பாடா இப்பதான் எனக்கு சந்தோஷம். உங்க கல்யாணம் எப்படா நடக்குன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். உங்க கல்யாணம் நடந்தாதான் என் கல்யாணம் நடக்கும். அப்படி ஒரு சூழ்நிலை. அதை விடுங்க. கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. இருங்க. உங்க கல்யாணத்துக்கு சட்டையெல்லாம் நான் தான் தைச்சு கொடுத்தேன். நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. இருங்க. சாப்பாடு பந்தி பரிமாறுறது இதெல்லாம் நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. ஏங்க முதல் ராத்திரில ஏதாவது பாட்டு பாடுனீங்களா? இது பாடம் சொல்லி கொடுத்துட்டு பாரு. வாத்தியார என்னங்க அழைச்சிட்டு போறீங்க? முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போங்க. என்ன காப்பாத்துங்க. என்ன அது கால எல்லாம் வந்துட்டு இருக்க? ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். அங்க பாருங்க. வெட்டி விடுவேண்டா வெட்டி. என்னடா பண்ண? உன்ன வெட்டறாங்கறா? பெருசா ஒண்ணும் பண்ணலீங்க. அவன் பொண்டாட்டி என்கிட்ட ஜாக்கெட் தைக்க கொடுத்திருந்தது. சின்ன வயசு பொண்ணா இருக்க பட்டரை பின்னால வச்சா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். அதுக்கு அருவாளை தூக்கிட்டு விரட்டுறாங்க. அவ ஏன் பொண்டாட்டிடா? பின்ன ஏன் பொண்டாட்டி என்ன சொன்ன? பேசாதே. அவனை புடிங்க குப்புற வந்து மூஞ்சி உடைச்சு போறான். என் பொண்டாட்டிக்கு பட்டரை நான் முன்னால வைப்பேன் பின்னால வைப்பேன். அதை கேட்க நீ டெய்ல இருந்தா இதையெல்லாம் சொல்லணும்டா. ஏய் சாப்பிட்டிருக்கியா? ஆனா நீங்க ஒண்ணுங்க இவெல்லாம் கொஞ்சம் கையில் ஊத்தி நக்குனா போது ஊரையே குழப்பிடுவாங்க. இந்த பட்டன் பிரச்சனையினாலதான் அந்த வாத்தியார ஊரை விட்டு போனாரு. மறுபடியும் அதை ஏண்டா கிளற? அதனால நான் என்ன சொல்றேன், நம்ம ஊர்ல யாருமே பட்டன் வைக்க வேண்டாம்னு சொல்றேன். வேணா ஜிப்பு வச்சுக்கிட்டோம், அதுவும் வேணாம்னா கயிறு கட்டிக்கிட்டோம். அது ரொம்ப சௌரியமா இருக்குங்க. இல்ல மாரிமுத்து, என்ன உன் பொண்டாட்டி நான் மாத்திரம் வக்கனே அறுவாளை தூக்கிட்டு வர்றிய? சின்ன பொண்ணு அடுத்தவன் பொண்டாட்டி தானே, அவ கூடவே சுத்திட்டு இருக்கான ஓடுகாலி, அவனை வெட்டுறதானடா. வெட்டிடுவேன். அறுவாளை இங்க போட்டு எதுல வெட்டுவான்? துணைக்கு யாரையாவது அனுப்புங்க. நம்ம ஆளுங்களை கூட்டு போடா. ஏய் போங்கடா. வாங்கப்பா. ஏங்க இவன் வெட்டுவான்ங்கிறீங்க? வெட்டுவான் வெட்டுவான் வெட்டுவான், தண்ணிய போட்டு அவனையே வெட்டிக்குவான். என்ன அது? இந்த கைத்தை உன் கழுத்துல மாட்டிக்க, இல்லன்னா இந்த கைத்தை என் கழுத்துல மாட்டிக்குவேன். ஆளுதான் வளர்ந்திருக்கே தவிர கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? ஆமா அறிவு டிப்போ. இவ யோ
இங்க பாரியா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், விஷயத்தை சொல்லு. விஷயத்தை சொல்லு. நான் பார்த்து வளர்ந்த புள்ள சின்ன பொண்ணு. அவ வயித்துல பூச்சியோ புழுவோ பார்க்காம நம்ம கல்யாணம் நடக்காதியா. ஏண்டி புழு பூச்சி பிறக்கிறதுக்கு அது என்ன புத்தா இல்ல வயிறா? வாத்தியார் ஊர்ல இருக்கிறப்ப பிறக்காத புள்ள அவர் இல்லாதப்ப எப்படி பிறக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வாத்தியாரும் சின்ன பொண்ணு ஒண்ணு சேரணும், அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், அவங்க மடியில ஒரு குழந்தைய பார்க்கணும், அப்பதான் நம்ம கல்யாணம். அவ்வளவுதானே? பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தை வாங்கி தர்றேன், மடியில படுக்க வச்சிரு. அடியே பேசாம ஒரு காவி துணி கமண்டலம் வாங்கி கொடுங்க, விசில தூக்குறதுக்கு பதிலா அதை தூக்கிட்டு அலையிறேன். ஏய் என்னடி மோகினி பிசாசு மாதிரி கையாடுற? யோ, உன்னை எங்க எல்லாம் தேடுறதியா? எதுக்கிட்டு தேடின? உன்னை ரொம்ப ஏங்க வச்சுட்டயா. பாவையா நீ, என் மேல கோச்சுக்காத, வாயா கல்யாணம் பண்ணிக்கலாம். போகடி, எங்களுக்கு கல்யாணம் வேண்டாம். காத்து. ஏய் துணி ஒழுங்கா போடு. என்ன இழிச்ச வாய நினைச்சிட்டியா இல்ல சபல புத்திக்காரன் நினைச்சிட்டியா? போடு. இந்த மாதிரி ரவிக்கு எத்தனை நான் தச்சு கொடுத்துருக்கேன். யோ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? புரிஞ்சுக்கிட்டா சரி. அப்ப கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற. உனக்கு காஜா எடுக்க தெரியுமா? இதுக்கு முன்னாடி எடுத்தது இல்ல. சட்டை தைக்க தெரியுமா? இதுக்கு முன்னாடி தச்சது இல்ல. சரி மிஸ்னாவது ஓட்ட தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஓட்டுனது இல்ல. அப்ப கல்யாணம் கிடையாது, போங்கடி. யோ, ரொம்ப பிகு பண்ணிக்காதயா. நீ கேட்டதுக்கும் நம்ம கல்யாணத்துக்கு என்னையா சம்பந்தம்? இருக்குடி. எதுக்கும் ஒரு முன்னறிவு இருக்கணும். அது கல்யாணத்துக்கு அவசியம் தேவை. அது சின்ன பொண்ணுகிட்ட இல்லாதனால்தான் வாத்தியார் ஊரை விட்டே ஓடி போயிட்டான். என்ன நான் சொன்னது புரிஞ்சுதாடி? யோ, சும்மா கத்தாதயா. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். முழுசா 2 புத்தகத்தை படிச்சிருக்கேன். அப்படியா? நாளைக்கு இடிஞ்ச வீட்டு பக்கமா வா, எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்றேன். இடிஞ்ச வீட்டுக்குள்ள என்ன சொல்ல போறா? மஞ்சள் வெயில் மாலையிலே வண்ண பூங்காவிலே பஞ்சவர்ண கிளிகள் கொஞ்சம் பரவசம் பார். அஞ்சுகத்தின் ஆசையிலே ஆணும் பெண்ணும் சேரையிலே பஞ்சு கொடி பஞ்சு கொடி பஞ்சு புடி கொஞ்சு புடி. என்ன அது? இது ஒரு கலர், அது ஒரு கலரு. இது ஒருத்தன் பேண்ட் துணி, இது ஒருத்தன் சட்டை துணி. ரெண்டையும் கட் பண்ணி ஒரு சட்டை தச்சு போட்டு வந்துட்டேன். எங்க காலரை காணோம்? அதுக்கு ஒரு பாய் துணி கொண்டு வரேன்னாரு. உன்னை பாக்குற அவசரத்துல அப்படியே போட்டு வந்துட்டேன். நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி சட்டை போட்டுக்கிறவெல்லாம் ஜவுளி கடைக்கு பின்னால உழுவுதே துண்டு துணி, அதுல தைச்சு போட்டுருப்பாருங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு சௌரியம் பாத்தியா? என்ன? இத நீ ஜாக்கெட்டாவும் போட்டுக்கலாம், நான் சட்டையாவும் போட்டுக்கலாம். ஆமாய்யா. ஏன் அப்படி அலற? பாம்பு. பாம்பா? பாம்பு இல்லையா, அது பாம்பு புத்தியா. புத்த பார்த்தாதான் எனக்கு பயம். பயப்படாதயா, கிட்ட வாயா. யோ, என்னையா பாக்குற? இல்ல எவனோ வசதியா வக்கீல் எல்லாம் விரிச்சு வச்சிருக்கான். நான் நினைக்கிறேன் எல்லாமே இந்த ஊர்ல இங்கதான் ஆரம்பம் போல் இருக்கு.